உதவாம் பரியலாம் நின்றவாம் பனைக்கு கூற்று எனும்படி நரிகளாய் நகரெல்லாம் குழுமி ஊக்கம் செய்து போய் காட்டத்து ஓடிய என்றார் கருத்துறாத இச்சொல் கடிய கால் செய்யாம் துருத்தி ஊடு போய் கோபம் ஆம் சுடுதடல் முடி எரித்த தீப்பொறி சிறையிட கண் சிவந்து இறைவன் கொடுத்தவாறு கண்டு அமைச்சரும் விரும்பினார் ஒதுங்கி அமுதம் உண்டவன் நஞ்சம் உண்டால் நாள் சம்பவம் பரி மகிழ்ச்சியுள்ள ஆண்டவன் அவையே இவ்விரவன் குரு நதிகளாய் சென்றவே என்ன அமரர் அஞ்சிய ஆணையான் ஆஞ்ஞார் ஆழ்ந்தான் அருகுகிருக்கும் தொல் அமைச்சர் படை நோக்கி வாதமூராள் என்னும் கருகு இருட்டு மணக்கள் வன்மாலைகும் கவர்ந்த காட்டில் குருதின குருடர் ரபிடன் குடுங்கு தின்று திரிநகரிகள் இல்லம் குதிரையாகி மறுவிடத்தான் இவன் செய்த மாயம் இதே கண்டீரோ பதினூல் பள்ளீர் இம்மாயம் செய்தானே என் செய்வது என உலகில் எமருக்கு எல்லாம் மாசு படுபாவம் படி இரண்டும் பட இழுக்கு உழைத்து தீய கைமாறு கொண்டான் தன்பொருட்டீனியாம் இது உரைக்க கடவை நின்ற சும்மாது சிரம் தூக்கியது ஆடாது இருந்தார் அச்சோள் வல்லோர்கள் அவ்வேளை மணக்கு இனிய பரிசெடுத்து அரச காரியம் அன்று ஆக்கி இவ்வேளை மணக்கவளை விடத்தனம் என்று மகிழ்ச்சி விரைவு கூற மைவேளை உடம்புண்ட வானவனை நினைந்து அறிவுமாய மாம் என்ப மெய்வேடை கிடை வீழ்ந்தார் உடையார் வீழ்ந்தார் வேந்தன் மாடு அந்தவரை சிவந்த விழிப்பொறி சிலர கடுகடுத்து மரவோன் நோக்கி அந்தமிடா பொருள் கொடுபோய் மன்னவை எப்பறி கொடு அங்கு வந்து அங்கு அழகுதாக தந்தனை அன்றோ அரச கருமம் உடைத்து இசை திருத்ததற்கோர் நின்றோள் இந்த உலகு புலரேயோ எனவே உண்டான் அது கேட்ட ஈசன் தொண்டர் குற்றம் ஏது அப்புறவைக்கு என கேட்டார் பொம்மகனும் குற்றம் ஏதும் அற்றத்தாள் அறை இடவில் தைரியாயல் நின்ற புலவியல்மாம் சித்துவார் குருதி உணர் நினம் சிதற குணர் பிடுங்கி தென்று நேர் வந்து குற்றவேருக்கு கூற்றம் கிடைத்து பூர்க்கடங்க காட்டத்தில் ஓடிற்று அன்றே கண்ணும் கிடும் கவசமும் போல் காரியம் செய்து உழ்கியதும் காலம் வார்த்தையும் எண்ணறிய நிதி ஈட்டம் கவருவதற்கோனில் மேய்ச்சல் இயற்கை நன்றுகால் புண்ணிய வேதியர் மரபில் பிறந்தன என்று ஒரு பெருமை பூண்டாயே நீ பண்ணிய காரியம் பழுது பிறனால் தண்டிக்கப்படுவர் என்றான் தண்டலாளர்கள் இவனை கொடுப்போர் நம் பொருள் முழுதும் தடுத்தும் ஈர்த்தும் இன்றினால் வழி செய்வதும் வாங்கும் என வெகுண்டு அரசன் விளம்ப கூற்றம் அண்டுமேன் மரம் செய்யும் பணிவுடையார் கதிரை இருள் அடுத்து பற்றி கொண்டு போனால் என புறம்போய் மரபோரை கொடுமை செய்வார் கதிர் நோக்கியே கடல் மூட்டும் கனவு கடும் பகல் உச்சியில் இரவு கடவுள் நேர் நின்று எதிர்நோக்க நிலைநிறுத்தே கரங்களினும் முதலினும் கல் ஏற்றி சிந்தி விதியேர் நோக்கத்து அவர் ஒரு ஆற்றார் ஆய்வில்து இருளை பிளப்போர் சிந்தி பதிநோக்க தனிச்சுடரை அடைத்து அழுது புதி செய்வார் வாதவூரர் நாதவோ நாத முடிவு இறந்த நாடகம் செய் பாதவோ பாதகனா என்னை பணிகொண்ட வேதவோ வேத முடிவில் விளைந்த தனி போதவோ போதனதி கடந்த பூரணவோ ஐயவோ என்னுடைய அன்பருக்கு மெய்யவோ மெய்யில் விளையேன் கரை வைத்த கையவோ செய்ய கடல் காலவோ காலனை காய் செய்யவோ வேத பரியேதும் சேபகவோ அத்தவோ கல்லா கடையேனை ஆட்கொண்ட பித்தவோ பொய் உலகை மெய்யாக வைதிக்கும் சித்தவோ சித்தம் தௌவித்து எனை தந்த முத்தவோ மோனமயம் ஆன மூர்த்தியவோ என்று ஏறிய புகழ் வேதியர் இறங்கும் துதி செவியில் சென்று ஏறலும் விடை ஏற சுந்தரன் பற்று இவர் செயலை மற்று ஏறவும் முடிமேல் நதிமண் ஏறவும் முடியார் அன்று ஏறிய தேரோடும் பின் அடைந்து ஏறவும் நினைந்தான் தங்கை புனல் வடிவாகிய கௌவை திரை வைகை சங்க சரி அரண் ஆம் வளர்த்தார் ஓதியை நோக்கா அங்க கடல் பேர் ஊழியில் வருமாறு என எவரும் இங்கு அற்புதம் அடைய பெருக என்றான் அருள் குண்டான் தும்பை சடமுடியான் ஒரு சொல்லாடவும் முன்னால் உம்பை பெரு உடையால் வரி விளையால் வடு அழுத்தும் கும்பை தவம் குடைப்பான் கடும் கோபம் கொடு நடக்கும் கம்பை பெருநதியில் கடும் கதியால் வரும் வைகை பத்தி குளிர் கமுகின் குலை பரிய கரை உரிய குத்தி படம் சிதற சேரி கோட்டங்களை வீட்டி